ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, யாருக்கு இரண்டாம் தர திருமண வரணம் அமையும் அப்படின்றத அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் எளிமையாக சொல்ல முடியும். அந்த நிகழ்வு எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் அட்சய லக்னம் அப்படின்றது ஜனன லக்னத்தை சொல்லலை, ஜனன நட்சத்திரத்தையும் சொல்லலை. அது இருக்குது அப்படின்னா அது இது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதில் சொல்கிறது நம்ம வயதுக்கேற்ப லக்னம் வளரும் அப்படின்றது அட்சய லக்ன பദ്ധதியோட அடிப்படை. அப்போ அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் திருமண கால வயது 24 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே அடையக்கூடிய காலகட்டங்களில் மிதுன அட்சய லக்னத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா இவருக்கு இருதார அமைப்பு உள்ள வரணம் அமையக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் திருமண வயதை அடையும் பொழுது கன்னி அட்சய லக்னத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் இருதார அமைப்பு உள்ள வரணம் அமையக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல் விருச்சிக லக்னத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா அவருக்கும் இருதார வரணம் அமையக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல் கும்ப அட்சய லக்னத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா திருமண காலத்தில் அவருக்குமே இருதார அமைப்பு உள்ள வரணமைக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்லணும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வரனுடைய தன்மைகள் இப்படி தான் இருக்குன்னு அட்சய இலக்கண பத்தய ஜோதிடமும் எளிமையாகவே சொல்லிட முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இது புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இப்படி சொல்கிறீங்க, ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு அவங்களுடைய வயதும் கடந்து இந்த லக்னங்கள், இந்த அட்சய லக்னங்கள், இந்த நட்சத்திரங்கள் கிடக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணிக்கணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு திருமணமான கணவன் மனைவி இருப்பாங்க. அப்போ அவங்களே இன்னொரு தடவை அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய தன்மைகள், மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தாலி கட்டிட்டு மறுதாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பரிகாரத்தை இவங்க பண்ணுறது சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.